வணக்கம். இன்னைக்கு நாம யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒரு ரொம்பவே விசேஷமான கோயில பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதோட பேரே கேட்டாலே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த பேருக்கு பின்னால இருக்கிற கதையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். பன்றி தலைச்சியம்மன். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். பன்றியோட தலைய வச்சிருக்கிற அம்மன். ஒரு சக்தி வாய்ந்த அம்மனுக்கு இப்படி ஒரு பேரு வந்திருக்கும். இதுக்கு பின்னால ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அற்புதமான கதை இருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இந்த கதை எங்க தொடங்குதுன்னா, மட்டுவில்னு ஒரு அழகான கிராமத்துல நல்ல செழிப்பா இயற்கை வளம் நிறைஞ்ச ஒரு ஊரு. அங்க அம்மன் மேல ஜூன்னு ஒரு பக்தர் இருந்தாரு. அவரோட வேலை கோயிலுக்கு பறையடிக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு கூர்மையான ஆயுதத்தை அவர் வீச அது குறி தவறி அங்க மேய்ஞ்சுகிட்டு இருந்த ஒரு பசுமாடு மேல பட்டுடுச்சு. அதுவும் ஒரு திருவிளையாடலா இருக்குமோ என்னவோ. அவ்வளோதான், நம்ம கலாச்சாரத்துல தாய்க்கு சமமா மதிக்கப்படுற அந்த பசு அந்த இடத்திலேயே துடிதுடிச்சு இறந்து போச்சு. பசுவ கொல்றதுங்கிறது ஒரு மகா பாவம் இல்லையா? ஐயோ, பெரிய தண்டனை கிடைக்குமேன்னு பயந்து போன அந்த பக்தர் யாருக்கும் தெரியாம அந்த பசுவை அங்கேயே புதைச்சிட்டாரு. அப்புறம் நேரா தான் வணங்குற அம்மன் கிட்ட போய், அம்மா நீதான் என்னை காப்பாத்தணும்னு முழுசா சரணடைஞ்சு மனசு உருகி வேண்டிக்கிட்டார். சரி, அவரோட உண்மையான பிரார்த்தனைக்கு அம்மன் செவிசாய்த்தாளா? நிச்சயமா. ஆனா அந்த அற்புதம் அவர் கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு விதத்துல நடந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி அந்த பக்தரோட கனவுல அம்மன் ஒரு வயசான விதவ மாதிரி வராங்க. ஊர்ல கிழவின்னு சொல்ற மாதிரி ஒரு தோற்றம். அந்த தோற்றத்துல வந்த அம்மன் சொல்றாங்க, பயப்படாதப்பா, நாளைக்கு உன்கிட்ட வந்து விசாரிக்கும்போது நீ புதைச்சது ஒரு பன்றின்னு சொல்லு இப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த பசுவோட சொந்தக்காரர் ஊரையே கூட்டிக்கிட்டு வந்து பக்தர் மேல பழி போட்டார். எல்லாரும் சேர்ந்து அவரு புதைச்சதா சொன்ன அந்த இடத்த தோண்டி பாக்குறாங்க. அங்க என்ன இருந்துச்சு தெரியுமா? பசுவோட தலைக்கு பதிலா ஒரு பன்றியோட தலை. இத பார்த்ததும் எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. இப்போ புரியுதா அந்த பேரோட ரகசியம்? தன்னோட பக்தனை காப்பாத்துறதுக்காக பசுவோட தலையே பன்றியோட தலையா மாத்துன அந்த அம்மனை மக்கள் ரொம்ப பக்தியோடையும் நன்றியோடையும் பன்றி தலைச்சி அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த கதை அந்த ஊர் மக்கள் மனசுல எந்த அளவுக்கு ஆழமா பதிஞ்சிருக்குன்னா, இன்னைக்கும் மட்டுவேல் பகுதியில சில பேர் அம்மனை பத்தி பேசும்போது அவங்க கனவுல வந்த அந்த வயசான தோற்றத்தை ஞாபகப்படுத்தி ரொம்ப பாசமா கிழவின்னு தான் சொல்றாங்க. சுவாரஸ்யமா இருக்குல்ல? சரி, இந்த தெய்வீக கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நிஜமான வரலாற்று கொஞ்சம் பாப்போம். இந்த கோயில் எப்போ கட்டப்பட்டது, எப்படி எவ்வளவு பெரிய கோயிலா வளர்ந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. கோயில் மூலஸ்தானத்துக்கு பின்னால இருக்கிற பித்தளை எழுத்துக்களை பார்த்தா இந்த கோயில் கிபி 1750லேயே திருநாகர் கதிர்காமர் என்பவரால கட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 200 வருஷம் கழிச்சு 1946ல தான் முதல் முறையா மகா கும்பாபிஷேகமும் கொடியேற்ற திருவிழாவும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 1952லிருந்து தினமும் 6 வேளை பூஜை செய்யற வழக்கம் வந்திருக்கு. இந்த புராணமும் வரலாறும் சேர்ந்து இன்னைக்கும் அந்த கோயில்ல நடக்கிற வழிபாட்டு முறைகள்ல உயிரோட்டமா இருக்கு. இந்த கோயில் யாழ்ப்பாணத்துல தென்மராட்சி பகுதியில மட்டுவேல் கிராமத்துல இருக்கு. இங்க வர பக்தர்கள் குளிக்கிறதுக்குன்னே 100க்கு 100 அடி அளவுல ஒரு பெரிய தீர்த்த குளம் இருக்கு. இங்க நடக்கிற முக்கியமான விழா 10 நாள் திருவெம்பாவை திருவிழா. அதுவும் குறிப்பா பங்குனி மாசத்துல வர திங்கள்கிழமைகள்ல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்க வந்து அம்மனை தரிசனம் பண்றாங்க. இந்த பங்குனி பொங்கல் வழிபாடு ரொம்பவே விசேஷமானது. முதல்ல பக்தர்கள் அந்த தீர்த்த குளத்துல குளிப்பாங்க. அப்புறம் கோயில் வளாகத்திலேயே பொங்கல் வச்சு அத நேரா கோயில் வாசல்ல கொண்டு போய் அம்மனுக்கு படைப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு நேர்த்திக் கடனா பார்க்கப்படுது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு பக்தரோட அசைக்க முடியாத நம்பிக்கை ஒரு கோயிலோட வரலாற்றே உருவாக்கியிருக்கா. ஒரு சின்ன கிராமத்துல நடந்ததா சொல்லப்படுற ஒரு அற்புதம் பல தலைமுறையா ஆயிரக்கணக்கான மக்களோட நம்பிக்கைக்கு ஒரு பெரிய ஆதாரமா இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?